Hi students, good morning. How are you all? ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வெர்னியர் ஸ்கேல் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஸ்க்ரூ கேஜ் பார்க்க போகிறோம். அதோடைய தமிழில் இதுக்கு திருகு அளவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்க்ரூ கேஜ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கேன் மெஷர் த டைமென்ஷன்ஸ் அப் டு 1/100th of a millimeter or 0.01 millimeter. வெர்னியர் ஸ்கேல் பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸில், அதில் எப்படி ஒரு பொருளினுடைய டயமீட்டரை அளக்கலாம் அப்படின்னா சென்டிமீட்டரில் தான் அளக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பொருளை தான் அளக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரூ கேட்சை பொறுத்த வரைக்கும் மில்லிமீட்டரில் அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லிமீட்டர்லேயும் எந்த அளவுக்கு குட்டியாக இருந்தாலும் அளக்கலாமா? மில்லிமீட்டர்லேயே 100ல் ஒரு பங்காக இருக்கக்கூடியது 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய டயாமீட்டரை கூட நம்மளால் அளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. With the screw catch, it is possible to measure the diameter of a thin wire and thickness of thin metallic plates. எதுடைய டயாமீட்டர் அளக்கிறதுக்காக இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தின் ஒயர், ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய கம்பிகள்லாம் பார்த்துருக்கோம்ல, கம்பி அது மாதிரி காயின்ஸ் இருக்குல்ல, அதோடைய திக்னஸ்ஸை அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய டயாமீட்டரையும் அதோடைய தனிமன் இதை அளக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ கேட்ச் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேட்ச், அதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. தி ஸ்க்ரூ கேட்ச் கன்சிஸ்ட் ஆஃப் எ யூ ஷேப்டு மெட்டல் ஃப்ரேம். இந்த ஸ்க்ரூ கேட்ச் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு யூ ஷேப்பில் ஒரு வளைந்த யூ எப்படி இருக்கும் அது மாதிரி வளைந்து ஒரு மெட்டல் உலோக சட்டத்தில் ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஹாலோ சிலிண்டர் இஸ் அட்டாச்சு டு ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். அந்த உலோக சட்டத்தை கூட என்ன இணைந்து இருக்கும் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உலோக உருளை. சிலிண்டர் பார்த்துருக்கோம்ல, அதுக்கு ஷேப் தான் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும், அதுக்குள்ளால் ஒன்றுமே இருக்காது இல்லையா, அது ஹாலோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடியது ஷேப்பில் அது கூட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரூஸ் ஆர் கட் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் த்ரூ விச் ஏ ஸ்க்ரூ பாசஸ். என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஹாலோ சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே சின்ன சின்னதாக கோடுகள்லாம் போட்டு அதுக்கு மேலே செதுக்கி வைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிலிண்டர் parallel to the axis of the screw there is a scale which is graduated in 1 millimeter. அந்த ஹாலோ சிலிண்டருக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த உள்ளீடற்ற யூ ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த முனையை நோக்கி அதில் ஸ்கேல் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட இடைவெளி எதில் இருக்கும் அப்படின்னா மில்லிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு ஸ்பிட்ச் ஸ்கேல். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிட்ச் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. தமிழில் அதுக்கு பேர் புரிக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் அட்டாச்டு டு எ ஸ்லீவ். அந்த பிச்சு ஸ்கேல் கூடவே என்ன அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா அது பக்கத்துலேயே திரும்பவும் ஒரு உள்ளீடற்ற உலோக உருளை அது கூடவே அட்டாச் ஆகியிருக்கும் அதோடைய தலைப்பகுதியிலன்னு சொல்கிறாங்க. தி ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் இஸ் டிவைடட் இன்டு 100 டிவிஷன்ஸ் அண்ட் இட் இஸ் கால்டு த ஹெட் ஸ்கேல். அது கூடவே திரும்பவும் அட்டாச் ஆகியிருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கு திருகு மாதிரி இருக்கும். அதுலேயும் திரும்பவும் ஸ்கேல் மாதிரி போட்டு அதில் 100 டிவிஷன்ஸில் பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு இடைப்பட்ட தூரமும் மில்லிமீட்டரில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஹெட் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரை பார்த்து சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ கேட்ச் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த யூ ஷேப் கூட அட்டாச் ஆகி அது என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளீடற்ற ஒரு உலோக உருளை இங்கே இருக்கு இல்லையா, பேரலல் ஸ்லீவ்னு இருக்குல்ல, இந்த உலோக உருளை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த உலோக உருளைக்கு மேலே தான் ஏதோ டிசைன் மாதிரி செதுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த யூ ஷேப்பில் இருக்குல்ல, இந்த முனையை நோக்கி அதில் ஸ்கேல் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் என்ன இருக்குது பாருங்கள், 0, 5, 10, 15 அது மாதிரியே நம்பர்ஸ் போட்டுக்கிட்டே போவாங்க. அந்த ஒவ்வொரு கோடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா மில்லிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதை தான் அந்த இருக்கு இல்லையா, அந்த 0, 5, 10 போதில்ல, இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிச்சு ஸ்கேல், புரிக்கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த புரிக்கோல் கூடவே திரும்பவும் என்ன அட்டாச் ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த திம்பிள்னு இருக்கு இல்லையா, இது அட்டாச் ஆகியிருக்கும். இங்கே இருக்குது பாருங்களா, திரும்பவும் இங்கே 0, 5, 10, 15 போயிட்டு
அதுக்கப்புறமா 100ல் வந்து முடியும். அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதில் வந்து 0லேருந்து ஆரம்பித்து 100ல் வந்து முடியும். மொத்தமாக 100 பிரிவுகளை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இவ்வளோ நேரம் அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இதை என்னன்னு சொல்கிறாங்க, திம்பிள்னு இருக்கு இல்லையா, இதை தான் அவங்க அந்த சுற்றுறது இல்லை, அது வந்து ஹெட் ஸ்கேல் இருக்கக்கூடிய அளவுகளை ஹெட் ஸ்கேல் தலைக்கோல் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தி எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ ஹேஸ் த பிளேன் சர்ஃபேஸ் ஸ்பிண்டில். A stud anvil is attached to the other end of the frame. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிக்சர்ஸில் இதில் உள் பக்கமாக இருக்கு இல்லையா ஸ்பிண்டில், அது ஒரு மாதிரியான திருகுமுனை, இந்த பக்கம் வந்து ஆன்வில் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்பிண்டலுக்கும் ஆன்விலுக்கும் நடுவில் தான் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு இங்கே இருக்கு இல்லையா ரேட்சட் ஸ்டாஃப்னு இருக்குல்ல, அதை வச்சு திருகும்போது இது ரெண்டும் வந்து கிட்ட ஒன்று சேரும்போது நடுவில் பொருள் இருக்குமா, ரொம்ப டைட்டாக நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த ஆன்வில்னு இருக்கு இல்லையா, அதில் எப்படி அந்த வெர்னியரில் பார்க்கக்குள்ள நிலையான புள்ளிகள் நகரக்கூடிய புள்ளிகள்னு பார்த்தோம்ல, அதே மாதிரியே இங்கேயும் இந்த ஆன்வில் அப்படிங்கிறது நிலையாக இருக்கும், அது எங்கேயுமே அசைக்க முடியாது. இந்த ஸ்பிண்டல்னு இருக்கு இல்லையா, அது நகரக்கூடியதாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணும்போது அது வந்து நகரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Just opposite to the tip of the screw, the screw head is provided with a ratchet arrangement to prevent the user from exerting undue pressure. நாம் இதில் வந்து எவ்வளோ இதாக தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தாலும் அந்த ரெண்டு இதுவும் ஆன்விலும் இந்த ஸ்பிண்டிலும் ஒன்றோடு ஒன்று இடிச்சிக்கிட்டு உடையாத மாதிரி தான் இதுக்குள்ளால் வந்து டைட்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாதுகாப்பு சட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு உடையாத மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆன்வில்னு இருக்குது இல்லையா, அது நகராத புள்ளி தான், நகராத ஒரு முனை தானே, அதுக்கு பேர் S1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பிண்டல்னு இருக்குது இல்லையா, அது நகரக்கூடியது, அதுக்கு பேர் S2 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த திருகுறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்பிண்டில் வந்து நகர்ந்துக்கிட்டே போகுது. எப்படி நகர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகிக்கிட்டேவும் போகும், அதே சமயம் லீனியர்லேயும் போகும். அப்போ இந்த 2 விதமான இயக்கங்கள் நடைபெறுது. என்ன அப்படின்னா நேர்கோட்டு இயக்கமும் நடைபெறுது, சுழற்சி இயக்கமும் நடைபெறுது. அந்த ரேட்சட் ஸ்டாப்பை வச்சு நம்ம திருகும்போது இந்த ஸ்பிண்டில் வந்து சுழற்சியும் அடையுது, நேர்கோட்டு இதுலேயும் அதே சமயம் நகர்ந்தும் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 2 விதமான இயக்கங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யூஸிங் த ஸ்க்ரூ கேட்ச். இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தி ஸ்க்ரூ கேட்ச் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் தட் வென் எ ஸ்க்ரூ ரொட்டேட்ஸ் இன் எ நட், the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஸ்க்ரூ கேட்ச் வந்து இயங்குது அப்படின்னா, நம்ம அந்த நெட்டை வந்து டைட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து அது ரொட்டேஷன்லேயே நேர்கோட்டு இயக்கத்தில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கா, அப்போ அந்த ஸ்பிண்டில் நகரக்கூடிய தலைவு வந்து எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னா, நம்ம திருகுறோம் இல்லையா, அந்த திருகு முனைக்கு இந்த ஸ்பிண்டில் நகரக்கூடியது வந்து நேர்த்தகவில் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருகக்கூடியதும் நேர்த்தகவில் செல்லக்கூடிய அந்த தொலைவும் நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ. The pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotations of the skate. ஸ்பிட்ச் அப்படின்னா புரிக்கோல்னு சொன்னோம் இல்லையா, அந்த புரிக்கோல் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. நாம் 1 டைம் அந்த ரேட்சட் ஸ்டாப் வச்சு 1 டைம் சுழட்டணும் அப்படின்னா அது ஒரு டைம் தான் சுழலும். ஃபஸ்ட்டு நம்ம சுழட்டும் போது அந்த 1 டைம் சுழலக்கூடிய அந்த ரொட்டேஷன் அதெல்லாம் அவங்க வந்து பிச்சு ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குறிக்கோள் தூரம் அப்படிங்கிறது அந்த 1 டைம் ரொட்டேஷன் ஆகக்கூடியது தான் சொல்கிறோம். அது இட் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். அது 1 டைம் ரொட்டேஷன் ஆகுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அது நகர்ந்துருக்கும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் தூரத்துக்கு தான் அது நகர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ அது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கும், புரியடை தூரம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருந்திருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மூவ் பை த பிட்ச் அந்த குறிக்கோள் நகர்ந்த தொலைவு பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பை ஹெட் ஸ்கேல் அந்த தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. அது நம்ம 1 டைம் சுற்றும்போது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் தூரம் தான் நகர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து புரியடை தூரம் அப்படின்னு சொல்கிறோம், பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ ஸ்க்ரூ கேஜ் மீச்சுற்றளவு திருகு அளவின் மீச்சுற்றளவு எப்படி இருக்கும்? இதே தான் அந்த வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தோம் இல்லையா, 0.01 மில்லிமீட்டர் இருக்கும். அதே தான் இங்கேயும் வரும், ஸ்க்ரூ கேட்சுக்கும் அதே தான் வரும். தி டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ ஃபார் ஏ ரொட்டேஷன்ஸ் ஆஃப் 1 டிவிஷன் ஆன் த ஹெட் ஸ்கேல் இஸ் கால்டு த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ். இப்போ நம்ம அந்த திருகு வச்சு சுற்றும்போது இந்த திம்பிள்னு சொன்னோம்ல, அதுவும் 1 டைம் சுற்றும். அது சுற்றிட்டு இந்த பேரல் ஆர் ஸ்லீவ்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புரியடை தூரம்னு இங்கே ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, இது 1 டைம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இங்கேவும் முன்னோக்கி நகரும்ல, அப்போ அது 1 டைம் சுற்றுதுன்னா இந்த பக்கம் வந்து முன்னோக்கி நகர்ந்துருக்கும். அதுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம வந்து மீச்சுற்றளவுன்னு சொல்கிறோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்சி, லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா எல்சி equal value of one smallest pitch scale reading by total number of head scale divisions. வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் பிட்ச் ஸ்கேல் ரீடிங்னா புரியடை தூரம் அப்படிங்கிறது 1 மில்லிமீட்டர் தான் நகர்ந்துருக்கும். அப்போ எல்சி வந்து புரியடை தூரம் கண்டிப்பாக 1 மில்லிமீட்டர் தான் 1 ரொட்டேஷனுக்கு நகர்ந்துருக்கும். அப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்துல 1ன்னு போட்டுடலாம். பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ் அந்த ஹெட் ஸ்கேலில் மொத்தமாக எத்தனை டிவிஷன்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா 100ஆக தான் பிரிச்சுருக்காங்க. இப்போ பை 100 அப்படின்னு போட்டுட்டு அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர் தான் கிடைக்கும். அப்போ அதுதான் லீஸ்ட் கவுண்ட் எப்பயுமே 0.01 மில்லிமீட்டராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 0 எரர் ஆஃப் ஏ ஸ்க்ரூ கேட்ச் வெர்னியருக்கு பார்த்த மாதிரியே தான் இதுக்கும் பிழை திருத்தம் பார்க்கணும். பிழை திருத்தமே இல்லாமல் இருக்கணும். திருகு அளவியின் சுழிப்பிழை அங்கே வந்து எந்த ஒரு பிழையுமே இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்னா when the movable stud of the screw and the opposite fixed stud on the frame area brought into contact if the zero of the head scale coincides with the pitch scale axis there is no zero error. ஜீரோ எரர் அப்படிங்கிறது இந்த பிட்ச் ஸ்கேலுடைய அந்த நடுவில் ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடும் ஹெட்டு ஸ்கேலில் இருக்கக்கூடியதில் ஜீரோவும் வந்து கோஎலிசன்ஸ் ஆகணும். இந்த இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் கோடும் அந்த ஜீரோவும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது, அங்கே எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படிங்கிற மீனிங்கு. பாசிட்டிவ் எரர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா when the movable stud of the screw and the opposite fixed stud on the frame are brought into contact if the zero of the head scale lies below the pitch scale axis the zero error is. இந்த பிக்சர் இருக்குல்ல, இதில் பாருங்களேன். இப்போ இந்த சைடு உங்களுக்கு காமிச்சிருக்காங்கல்ல ஸ்கேல் போட்டு, இது வந்து ஹெட்டு ஸ்கேல் அந்த 100 டிவிஷன் சொன்னோம்ல, அதுதான் உங்களுக்கு சின்னதாக காமிச்சிருக்காங்க. இது ஹெட்டு ஸ்கேலு. இந்த சைடு வந்து 3 கோடு இருக்குல்ல, இந்த கோடு தான் வந்து பிட்சு ஸ்கேலு. இப்போ இங்கே நடுவில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த லைனும் இந்த ஹெட்டு ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோ இருக்குல்ல, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இந்த ஜீரோ வந்து கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு பிழையுமே இருக்காது, ஜீரோ எரர்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எரர் அப்படிங்கிறது இந்த நடுவில் இருக்கக்கூடிய லைனுக்கு ஹெட்டு ஸ்கேல் இருக்கக்கூடிய ஜீரோ வந்து கீழே இருக்கணும். பாருங்கள், இப்போ இதில் வந்து 5 தானே, அதுக்கு அந்த நேராகக்கூடிய கோடுக்கு 5 தான் கரெக்டாக வருது. அப்போ ஜீரோ எங்கே இருக்குது, கீழே தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக பாசிட்டிவ் எரராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இப்போ இங்கே பிழை திருத்தத்தை நம்ம வந்து அது இருக்கக்கூடிய பிழை வந்து நம்ம மாற்றணும்ல, அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஜீரோ எரர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு n இன்ட்டு எல்சி. இங்கே n அப்படிங்கிறது இந்த நேர்கோடுக்கு நேராக என்ன வருதோ அதை தான் நம்ம அங்கே என்னன்னு எடுத்துக்குவோம். இங்கே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 5 வந்திருக்கு. அப்போ n is equal to 5. அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ப்ளஸ்ஸு
5 இன்ட்டு எல்சி அப்படிங்கிறது 0.01 அதுக்கப்புறம் அதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.05 மில்லிமீட்டர். ஓகேவா? அதை நம்ம வந்து பிழை திருத்தத்துக்கு மாற்றும் போது -0.05 மில்லிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ அதே இந்த கோட்டுக்கு நேராக 4 வந்துச்சு அப்படின்னா இந்த 5 இருக்கக்கூடிய இடத்துலலாம் 4 போட்டுக்கணும். ஓகேவா? 3 இருந்துச்சுன்னா 3 போட்டுக்கணும். அந்த மாதிரி. இப்போ 0 வந்து கீழே இருக்கணும். கீழே இருந்துச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் எரருக்கு அப்படியே இதில் ஆப்போசிட்டு. நெகட்டிவ் 0 error when the plane surface of the screw and the opposite plane stud on the frame are found into contact if the zero of the head scale lies above the pitch scale axis. The zero error is negative. இப்போ இதில் 0 எரர் பார்க்கணும் அப்படின்னா நடுவில் ஒரு கோடு இருக்கா, இதுதான் பிட்ச் ஸ்கேலு, இந்த பக்கம் இருக்கிறது ஹெட் ஸ்கேலு. இப்போ 0 எங்கே இருக்குது, 95, அதுக்கு மேலே 0 இருக்கா, அப்போ மேல் நோக்கி 0 வந்துச்சு அப்படின்னா இங்கே நெகட்டிவ் எரர்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நெகட்டிவ் எரரை மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 0 எரர்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 95 தான் இங்கே எரரில் வந்திருக்கு. அப்போ -100 -n இன்ட்டு எல்சி அப்படிங்கிறது ஃபார்முலா. 0 errors equal to -100, n இடத்துல 95, அப்போ -95 இன்ட்டு எல்சி. 100ல் 95 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 5ஆ, இங்கே வெளியில் மைனஸ் இருக்கா, அப்போ -5 இன்ட்டு எல்சி வந்து 0.01. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -0.05. இதை வந்து நம்ம என்ன யூனிட்டில் போடணும் அப்படின்னா மில்லிமீட்டரில் தான் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லை 0 கரெக்ஷன் பிழை திருத்தம் பண்ணுறோம், அப்படியே ப்ளஸ்ஸுக்கு மாற்றிக்க வேண்டியதான். +0.05 மில்லிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேட்ச் இருக்கு இல்லையா, அதில் தி ஸ்க்ரூ கேட்ச் அங்கேருந்து ஆரம்பித்து எக்ஸஸ்டிங் அண்ட் அன்டியூ ப்ரெஷர் அது வரைக்கும் முடியுது இல்லையா, அது வரைக்கும் இந்த ஃபிகரோட இது பண்ணிக்கணும். அதுலேருந்து ஆரம்பித்து அன்டியூ ப்ரெஷர் வரைக்கும் 1 டைம் எழுதிட்டு ஹோம்ஒர்க்காக போடணும். டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு அதே தான். இங்கேருந்து ஆரம்பித்து அந்த அன்டியூ ப்ரெஷர் வரைக்கும் படிச்சுட்டு 1 டைம் டெஸ்ட் எழுதி குரூப்பில் போடணும். ஓகேவா? தேங்க்யூ.